கிச்சனில் இன்றைக்கி கடலை உருண்டை செய்ய போகிற பார்க்கலாம் வாங்க. கடலைக்காயை வறுத்துட்டு இந்த தோலோடு எடுத்துகிட்டு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1/2 கப்பு, நெய் 1 டீஸ்பூன், ஃபேன் வச்சுருக்குங்க. வெல்லத்தை 1/2 கப்பு இதில் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். வெல்லம் கரைஞ்சி நல்லா பாகு வரணும். அது வந்து கலரி குளிக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ. கொஞ்சம் கலரிக்கினே இருக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. வடிகட்டிக்கலாம். மண் இருக்க வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் வடிகட்டி வச்சு வெல்லம் வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஃபேனில். பாகு வரலையும் நல்லா கலக்கலாம். இதில் உடச்சி கடலையும் போட்டு செய்வாங்க, இல்லை ஒரு கலக்காய் மட்டும் போட்டு செய்யலாம். நான் ஒரு கலக்காய் மட்டும் தான் போட்டு செய்யணும். அரிசி மாவு போட்டு செய்வாங்க. அரிசி வறுத்துட்டு புழுங்கல் அரிசி பவுட்ரு பண்ணி போட்டு செய்வாங்க. அது பொரியலாக உண்டுனாங்க. இப்போ நம்ம கடலை உருண்டை அப்படியே செய்யலாம், இப்படி இதுவும் செய்யலாம். இது கடலை உருண்டை. இது கொஞ்சம் கலரிக்கினே இருக்கல, அடி பிடிச்சிருங்க இதெல்லாம். கெட்டியாகவே இருக்குது. தட்டில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் பாகு வருதான்னு பார்க்கலாங்க. இன்னும் வரல, இது கொஞ்சம் நேரம் விடணும். பாகு வருதான் எடுத்து தண்ணியை விட்டு பார்க்கலாம். பாகு வந்துச்சுன்னா எடுத்து கலக்காய் போட்டுடலாங்க. ரொம்ப மூட்டோம்னா ஊற்றிடும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஆடாக இருக்கும். இன்னொன்று எடுத்து கொஞ்சம் தட்டில் பிடிச்சிட்டு ஆறினட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஆறினா தான் பிடிக்கும். கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறிட்டோன்னா நெய் கொஞ்சம் கையில் தடவின்னு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடாக ஆறினோன்னே எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டாச்சுங்க. கொஞ்சம் ஆர்டர் பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா வெல்லம் போட்டுருந்தா நம்ம கையில் ரொம்ப சூடு இதாக இருக்கும். அதனால் ஆர்டர் விட்டு பிடிக்குங்க. இது கலக்காய் உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கிட்டு வீட்டிலே செய்கிறது தான் உடம்புக்கு நல்லது. கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.